அண்ணாமலை ஒரு ஹிந்து விரோதிங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் வீடியோ முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. வீதி லீடர்ஸ் அப்படின்ற அண்ணாமலை அவர்களுடைய அமைப்பு, அந்த அமைப்பு வந்து பொள்ளாச்சியில முதல் மாநாட்டை வந்து போட்டிருந்தாங்க. போதைக்கு எதிரான விழிப்புணர்வு மாநாடு அப்படின்ற பேர்ல அரசியல் சார்பு இல்லாம அந்த மாநாடு நடந்திருந்தது. ஒரு என்ஜிஓ மாநாடு நடத்தினா எப்படி நடத்துவாங்களோ அந்த மாதிரி நடத்தியிருந்தாங்க. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த மாநாடு வந்து நடந்து முடிஞ்சிருந்தது. முதல்ல அந்த மாநாடு வெற்றி பெற்றது அப்படின்றதே பலரால ஏத்துக்க முடியல அப்படின்றத நம்மளால நிறைய பதிவுகள் மூலியமாக புரிஞ்சுக்க முடியுது. குறிப்பா பிஜேபியினுடைய முக்கியமான நிர்வாகிகள் நிறைய தொண்டர்களுக்கு அதை ஏத்துக்க முடியல. என்னடா இது, தனி கடையை போட்டாங்க, அந்த கடையில நல்லா, அந்த இளநீ கடையில நல்லா கூட்டம் அள்ளுது அப்படின்ற மாதிரி. சோ அவங்களால அதை ஏத்துக்க முடியல. நல்ல ஒரு கூட்டம் வருது, என்ன கன்வே பண்ணணுமோ அதை கரெக்டா அண்ணாமலை கன்வே பண்ணியிருக்காரு. டிசிப்ளினா எங்க எப்படி நடந்து முடியணுமோ அங்க சூப்பரா நடந்து முடிஞ்சிருக்காரு. மீட்டிங் முடிஞ்ச பிறகு அந்த தொண்டர்கள் தன்னார்வலர்கள் எல்லாம் வந்து அங்க இருக்கக்கூடிய சேரை அடிக்க வைக்கிறது, அங்க இருக்கக்கூடிய குப்பைகள் எடுத்து போறது அப்படின்னு ரொம்ப நேர்த்தியாக அந்த மாநாட்டை வந்து நடத்தி முடிச்சிருந்தாங்க. ஒரு வெற்றி மாநாடு தான் முதல் மாநாடு. அதை வந்து பலரால ஏத்துக்க முடியல. நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இருக்கிறத நம்ம சொல்றோம். அது பார்க்கும்பொழுது வெற்றி மாநாடு நல்ல ஒரு பேசு பொருளையும் சமூக வலைதளங்கள்ல சமூகத்திலையும் அது ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதன் அடிப்படையில தான் அதை நம்ம வெற்றி மாநாடு அப்படின்றத சொல்றோம். என்ன கன்வே பண்ணணுமோ அதை அண்ணாமலை கரெக்டா கன்வே பண்ணியிருக்காரு. 31 தான் இலக்கு அப்படின்ற சொல்லிட்டாரு. இந்த வீதரிட அமைப்பை பொறுத்தவரை இட் இஸ் a very young organization. 39 வயதுக்கு கீழே 54%, 19 லட்சத்துல 54% மக்கள் 39 வயசு கீழே இருக்கிறாங்க. அவங்க குரலை நம்ம கேட்கணுங்க. அவங்களுடைய எண்ணோட்டம் வித்தியாசமானது, சமுதாயத்தை வித்தியாசமா பார்க்கறாங்க. மாற்றம் வேண்டும் என்று நினைக்கின்றார்கள், அது உடனடியாக வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இந்த 39 வயசு கீழே இருக்கக்கூடியவங்க 2026 தமிழகத்துல ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. 2031 மற்றும் ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை அவங்க ஏற்படுத்த தான் போறாங்க. அதுல யாருக்கும் எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். 29 நம்ம மோடி எதிர்க்க போறோமா இல்லையா, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, 31 தான் இலக்கு அப்படின்றத சொல்லிட்டார். 50 லட்சம் பேர் சேரும் பொழுது, 50 லட்சம் அப்படின்ற ஒரு எண்ணிக்கையே வீதி லீடர்ஸ் அமைப்பு எட்டும் பொழுது நம்ம கட்சியாக மாற்றுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. சோ உறுப்பினர் அறிக்கையை தீவிரப்படுத்துங்க, மற்ற விஷயங்கள நான் பாத்துக்கிறேன் அப்படின்றதான் அவர் கன்வே பண்ணக்கூடிய விஷயமாக, ஒரு செய்தியாக நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இடையில ஒன்னும் இடைத்தேர்தல்ல போட்டி போடுவாங்களா, 29ல போட்டி போடுவாங்களா, அந்த டவுட்டே வேணா. 31 தான் இலக்கு, மாற்றம், ஜென்சி புரட்சி மீண்டும் நடைபெறும் அப்படின்றத அவரு சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்க்க முடியுது. இன்னொன்னையும் நான் நோட் பண்ணேன், என்ன அப்படின்னா, அந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு, அந்த மாநாடு முடிஞ்ச பிறகு அந்த கட்சி நிர்வாகிகள் தன்னார்வலர்கள்லாம் வந்து அங்க இருக்கக்கூடிய சேர்லாம் அடிக்க வச்சாங்க, அங்க இருக்கக்கூடிய குப்பைகள்லாம் எடுத்து கரெக்டா ஒரு ஒரு குப்பை தொட்டியில போடுறதா இருக்கட்டும், கலெக்ட் பண்ணி போடுறதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க முடிஞ்சது. அப்புறம் மீட்டிங் நடக்குது இல்ல, அதை நடத்தும் பொழுது ஒரு நேர்த்தியாக அழகா நடத்தியிருந்தாங்க. இது நாம் தமிழர் கட்சியினுடைய மீட்டிங் நடக்கும்போது நீங்க பார்க்கலாம். மீட்டிங் முடிஞ்ச பிறகு அவங்க சேர்லாம் அடுக்கி வைப்பாங்க, குப்பையெல்லாம் எடுத்து போடுவாங்க. அங்க ஒரு மீட்டிங் நடந்ததா, ஒரு மாநாடு நடந்ததா அப்படின்றதே வந்து கண்டுபிடிக்க முடியாது. சோ அந்த அளவுக்கு கச்சிதமாக முடிச்சுட்டு போவாங்க. இப்போ வீதி லீடர்ஸும் இந்த அளவுக்கு நல்லா பண்றாங்க. சோ இவங்க கிட்ட இருந்து என்னைக்கு டிவிக்கு அதை கத்துக்க போறாங்க அப்படின்றது தெரியல. ஒரு சின்ன மீட்டிங் போட்டா கூட வந்து டிவிக்கே டிசிப்ளினே இல்லாம நடந்துக்கிறாங்க. ஒரு கட்சி தொண்டர்கள்லாம் எப்படி நடந்துக்கணும், ஒரு பொது வெளியில எப்படி நடந்துக்கணும், எந்த விதமான அடிப்படை அறிவும் கிடையாது. கரண்ட் கம்பம் ஏறது, வீட்டு சோறு மேல ஏறி சோத்தை உடச்சு விடுறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்து கரூர் விஷயம் நம்ம பார்த்திருப்போம். ஸோ இப்படிதான் டிவிக்கே நடத்துறாங்க. ஏன்னா எங்களுக்கு பெரிய செல்வாக்கு இருக்கு, நாங்க தமிழ்நாட்டை புரட்டி போட போறோம், இப்போ பெரிய தலைவர் எங்க தலைவர் அப்படி இப்படிலாம் சொல்லக்கூடிய டிவிக்கே இதெல்லாம் என்னைக்கு கத்துக்க போறாங்க. ஒரு மீட்டிங் நடத்துறோம், ஒரு தொண்டர்கள் எப்படி இருக்கணும், ஸோ இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்லாம் என்னைக்கு டிவிக்கே கத்துக்க போறாங்க, தொண்டர்கள் கத்துக்க போறாங்க, என்னைக்கு விஜய் அதெல்லாம் வந்து தொண்டர்களுக்கு கத்துக் கொடுக்க போறாரு அப்படின்றது தெரியல. ஸோ இதெல்லாம் பார்த்தா வச்சு அவங்க கத்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ திரும்ப வீதி லீடர்ஸ் அப்படின்ற அமைப்பு மாநாட்டுக்கு வந்துருவோம். நல்லபடியா நடத்தி முடிச்சிருக்காங்க. என்ன கன்வே பண்ணமோ அதை அண்ணாமலை அவர்கள் கன்வே பண்ணியிருக்காரு. திமுகவையும் இப்போதைக்கு எதிர்க்கல, தாவேக்காவையும் இப்போதைக்கு எதிர்க்கல அப்படின்றதும் அவருடைய ஸ்பீச் நம்மளால பார்க்க முடியுது. திமுக தான் கல்லூரிகள்ல வந்து போதைக்கு எதிராக ஒரு அமைப்பு வந்து உருவாக்குனாங்க, மாணவர் அமைப்பை உருவாக்குனாங்க அப்படின்றத ஒரு ஒரு விஷயத்த சொல்றாரு, ஒரு கிரெடிட் கொடுக்குறாரு. அதே போல தாவேக்கா அவங்களுக்கும் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்பதான் வந்திருக்காங்க, ரொம்ப போட்டு அவங்க நெருக்கக்கூடாது, கீழே விழுந்தாங்கன்னா தூக்கி விடணும், போட்டு அழுத்தக்கூடாது, அவங்களுக்கு டைம் கொடுங்க 1 வருஷம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ இப்போதைக்கு யாரையுமே வந்து எதிர்க்கல, நம்ம மாட்ட போயிட்டே இருப்போம், பார்த்துக்கலாம்
தாவேக அரசு மீது மக்களுக்கு ஒரு கோபம் திரும்பும்ல, அப்பொழுது பாத்துக்கலாம் அப்படின்ற அடிப்படையில அண்ணாமலை அவர்கள் அவங்களுடைய தொண்டர்களுக்கு ஒரு டைரக்ஷன் வந்து காட்டியிருக்காரு. 31 தான் இலக்கு அப்படின்றத. ஓகே, ரைட். முன்னாடி நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு ப்ரொபகண்டா ஒரு நரேட்டிவ் ஆனது செட் செய்யப்படுது. என்ன அப்படின்னா, அண்ணாமலை ஹிந்து விரோதிங்க அப்படின்ற ஒரு நரேட்டிவ் திட்டமிட்டு உருவாக்கப்படுது. இதை உருவாக்க வேண்டிய தேவை பிஜேபி இருக்கு. ஏன்னா பிஜேபியினுடைய கோர் ஆடியன்ஸ் உடைஞ்சிடக்கூடாது. சோ அந்த பக்கம் கூட்டம் கூடுது, அந்த இளநீ கடையில கூட்டம் கூடுது, நம்ம இளநீ கடையில கூட்டம் குறையுது அப்படின்னும் பொழுது இந்த நெரேட்டிவை உருவாக்க வேண்டிய தேவை பிஜேபிக்கு இருக்குது. அண்ணாமலையை பர்சனலா டார்கெட் பண்ணி நிறைய பதிவுகளையும் முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, பிஜேபி நிர்வாகிகள். அதையும் நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா அங்க கூட்டம் கூடுது. அங்க கூட்டம் கூட கூட எங்கிருந்து குறையும்? இங்கிருந்து தான் மேக்சிமம் குறையும். அதனால அந்த கூடாரம் சரி கிடையாது, ஹிந்துக்களுக்கு எதிரான கூடாரம் அது அப்படின்ற ஒரு நரேட்டிவை செட் பண்ண வேண்டிய அவசியம் தேவை பிஜேபிக்கு இருக்கு. ஸோ அதை பண்றாங்க அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடியுது நிறைய பதிவுகள் வாயிலாக, நிறைய நிர்வாகிகள் செயல்பாடுகள் மூலியமாக நம்மளால பார்க்க முடியுது. எங்க இது ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபெட்னா அமெரிக்காவில் அண்ணாமலை அவர்கள் பேசுறார். தமிழர் அப்படின்ற ஒரு குடையின் கீழே எல்லாம் ஒன்று திரளணும் அப்படின்றத பேசுறாரு. மதம் அப்படின்னு பிரிஞ்சு நிக்க கூடாது, ஹிந்து முஸ்லிம் கிறிஸ்துவர் அப்படின்லாம் பிரிஞ்சு நிக்க கூடாது, தமிழர் அப்படின்ற ஒரு ஒற்றை குடையின் கீழ் நம்ம திரளணும், அப்பொழுதுதான் நம்ம வட்டம் பெருசா இருக்கும் அப்படின்றத சொல்றாரு. சோ அங்கிருந்து அந்த ஃபெட்னா அமைப்பு மீட்டிங்ல அண்ணாமலை பங்கேற்கிறாரு அப்படின்றதுல இருந்தே அந்த விஷயமானது உடஞ்சி வெளியே வர ஆரம்பிக்குது. இது எங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரூர் கோவில் நில விவகாரம். சோ அந்த விவகாரத்துல தான் இது வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது. கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அண்ணாமலை ஹிந்து விரோதி அப்படின்றத வந்து பிஜேபி கன்ஃபார்ம் பண்ணி ப்ரொபகண்டா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மத்த யாரும் இந்த நரேட்டிவ் செட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்க அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இங்க யாருக்கும் இல்லை, யாரும் பண்ணவும் இல்லை. திமுக அதை பண்ணல, மற்ற எந்த கட்சிகளும் பண்ணல. இங்க ஹிந்து அப்படின்ற அரசியலை பண்ணக்கூடியது பாஜக. சோ அந்த வாக்குகள் உடைஞ்சிடக்கூடாது அப்படின்னு அண்ணாமலை பக்கம் போகக்கூடிய கோர் ஹிந்து ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல, சோ அவங்கள வந்து டைவர்ட் பண்ணக்கூடிய ஒரு வேலையை ஈடுபடுறாங்க. அண்ணாமலை அவர்கள் எக்ஸ்தலத்துல ஒரு பதிவு போடுறாரு. என்ன பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரூர்ல கிட்டத்தட்ட ஒரு 3000 ஏக்கர் கோவில் நிலமானது இருக்கு. அந்த நிலத்துல ஆல்ரெடி காலங்காலமாக இருந்து வரக்கூடியவங்களுக்கு இனாம் நிலம் அப்படின்னு கொடுக்கப்பட்ட மக்களுக்கு இப்பொழுது ரயத்துவாரி நிலம் அப்படின்னு வகைப்படுத்தப்பட்ட அந்த நிலத்தை வந்து அந்த மக்களுக்கே கொடுக்கணும். அந்த நிலத்தை வந்து 0 வேல்யூல மாத்தி வச்சிருக்காங்க பத்திரப்பதிவுத்துறை. கோவில் நிலம் பிளஸ் இந்த ரயத்துவாரி நிலம் அப்படின்னு இருக்குல்ல, இந்த இனாம் நிலம், இந்த 2 நிலத்தையும் வந்து ஜாயின் பண்ணி இது 2மே கோவில் நிலம் தான் அப்படின்ற அடிப்படையில இது வந்து 0 வேல்யூல மாத்தி வச்சிருக்காங்க. அதனால காலங்காலமாக என்னைக்கு விஜயநகர பேரரசு அந்த காலத்துல இருந்து அந்த நிலத்துல இருக்கக்கூடிய கோயிலுக்கு பணியாற்றி மன்னர்கள் அந்த மக்களுக்கு வழங்கிய அந்த நிலத்தை இப்போ அந்த மக்கள் பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கு, 0 வேல்யூல மாத்தி வச்சிருக்காங்க. சோ ஒரு அந்த பத்திரத்தை வச்சு கடன் வாங்குவதோ அல்லது அந்த நிலத்தை வந்து விற்பதோ அல்ல வேற ஏதாவது பயன்பாட்டுக்கு எதனா பண்ணுவதோ, சோ அது முடியாத ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா 0 வேல்யூ இருக்கிறதுனால எதுவும் பண்ண முடியாது. தாவேக அரசு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 0 வேல்யூ அப்படின்றது எடுக்கப்பட்டு எல்லா நிலத்துக்கும் 0 வேல்யூ கிடையாது. இந்த இனாம் நிலம் இருக்கு இல்லையா, சோ இந்த இனாம் நிலம் வந்து அவங்க நார்மலா எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுவோமோ என்ன பண்ணுவோமோ சோ அந்த மாதிரியான மார்க்கெட் வேல்யூக்கு அதை மாத்தி விடுறாங்க. கோவில்ல மட்டும்தான் 0 வேல்யூல இருக்கும், 0 வேல்யூல இருக்கும் அப்படின்றத தாவேக அரசு சொல்றாங்க. இதனால கிட்டத்தட்ட ஒரு 3000 குடும்பங்கள் பயன்பெறும். ஆல்ரெடி அங்க இருந்து வர 3000 குடும்பங்கள் பயன்பெறும் அப்படின்றது தாவேக அரசு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு. சோ தாவேக அரசு இது சொல்றதுனால இந்த விஷயத்த அண்ணாமலை ஆதரிச்சு பதிவு போட்டார். சோ காலகாலமாக அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த நிலம் உரிமையானது, சோ அதை கொடுக்கணும் அப்படின்றது அண்ணாமலை பதிவு போட்டாரு. இத போட்ட உடனே கடுமையாக பாஜக மற்றும் பலர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஹிந்து விரோதி அண்ணாமலை அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து அண்ணாமலை அவர்கள் வீதி லீடர்ஸ் அமைப்பு மாநாடு நடந்துச்சு இல்லையா, சோ அந்த மாநாட்டுல கூட வந்து சொல்லியிருந்தாரு, நான் வந்து கரூர் சம்பந்தமாக அந்த கோயில் நிலம் சம்பந்தமாக ஒரு பதிவு போட்டேன், நான் உடனே ஹிந்து விரோதி அப்படின்ட்டாங்க. இந்த விஷயத்த ஹெச் ராஜா அவர்களும் சொல்லியிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்லியிருக்காங்க, எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க அந்த நிலத்தை அந்த மக்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அவங்களாம் ஹிந்து விரோதியாக தெரியாத பொழுது நான் மட்டும் ஏன் ஹிந்து விரோதியாக மாறுறேன் அப்படின்றத என்னால புரிஞ்சுக்க முடியல அப்படின்றத சொல்லியிருக்காரு திரு அண்ணாமலை அவர்கள். இன்னைக்கும் நான் சொல்றேங்க, என்னுடைய மதம், நான் ஒரு ஹிந்து, திருநூறு வைக்கிறேன், பொட்டு வைக்கிறேன், குங்குமம் வைக்கிறேன். வீட்டிலிருந்து வெளியே வரும் பொழுது என்னுடைய மதத்தையும் சாதியும் வீட்டிலே வைத்து பூட்டிவிட்டு சாமானிய மனிதராக அனைவருக்கும் பொதுவான மனிதராக உங்கள் முன்னால் இருக்கின்றேன். அதன் பிறகு
ஹெச் ராஜா அவர்கள் ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. அண்ணாமலை அவர்கள் அங்க சொன்னதுனால ஹெச் ராஜா அவர்கள் இங்க விளக்கம் கொடுக்கிறாரு. நான் சொன்னதாக அண்ணாமலை அவர்கள் பதிவு பண்றாரு. நான் அப்படி சொல்லல. நான் அந்த இடத்துல போகும்பொழுது, அந்த கரூர்ல வந்து விசிட் பண்ணும் பொழுது, அந்த மக்கள் என்ன மீட் பண்ணலாம், மீட் பண்ணி ஒரு கோரிக்கை கொடுக்கணும், கோரிக்கை மனு கொடுக்கணும் அப்படின்னாங்க. சோ வாங்க அப்படின்னு சொன்னோம். நான் அப்பொழுதுமே அந்த மக்கள் கிட்ட சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, இது கோவில் நிலமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு துளி நிலத்தை கூட நான் வந்து கொடுக்க அனுமதிக்க மாட்டேன், ஆதரிக்க மாட்டேன். இது உங்களுக்கு சொந்தமான அந்த இனாம் நிலம் அப்படின்னா ஓகே ரைட், அதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நானும் உங்க கூட நிக்கிறேன் அப்படின்றத நான் நீ சொல்லிட்டு வந்தேன். மற்றபடி கோவில் நிலத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்றதெல்லாம் வந்து நான் சொல்லலை அப்படின்னு ஹெச் ராஜா அவர்கள் விளக்கம் கொடுக்குறாரு. ஹெச் ராஜா விளக்கம் கொடுக்குறாரு. ஆனா 2026 26 எலெக்ஷன்லயும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்டாண்ட் என்ன எடுத்தாங்க அப்படின்னா, அந்த நிலத்தை அந்த மக்களுக்கே கொடுக்கணும் அப்படின்றதான் ஸ்டாண்ட் எடுத்தாங்க. சோ அப்பொழுது பிஜேபிக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்பொழுதும் அதிமுக நிலைப்பாடு என்ன, அந்த நிலத்தை அந்த மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதான் அதிமுகவுடைய நிலைப்பாடு. சோ அப்பொழுதும் பிஜேபிக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்ணாமலை சொல்லிட்டாரு அப்படின்னும் பொழுதுதான் பிஜேபிக்கு வந்து பிரச்சனை ஆகுது. ஹெச் ராஜா அவர்கள் என்ன சொன்னாரோ அதே தான் அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, கோவில் நிலமாக இருக்கும் பட்சத்தில் அந்த வகைப்பாடு, பத்திரப்பதிவுத்துறை வந்து நிறைய வகைப்பாடு வந்து வச்சிருப்பாங்க ஒவ்வொரு நிலத்துக்கும். சோ இது வந்து கோவில் நிலம் 0 வேல்யூல இருக்கு அப்படின்னா அதை வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த அந்த ஆக்கிரமிப்பை நம்ம வந்து அனுமதிக்க முடியாது. அதுவே இனாம் நிலம் அப்படின்னு வகைப்படுத்தப்பட்டு அதை பயன்படுத்திட்டு வர மக்களுக்கு அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணக்கூடிய உரிமை வந்து இருக்கணும் அப்படின்றத அண்ணாமலை அவர்களும் சொல்றாரு. ஆக்கிரமிப்பு இருந்தா அதை நான் ஆதரிக்க மாட்டேன். ஆனா இனாம் நிலம் அந்த காலத்திலே கொடுக்கப்பட்டு இப்போது வரை பயன்படுத்திட்டு வரக்கூடிய அந்த மக்களுக்கு அந்த நிலம் வந்து உரிமையானது. சோ ஜீரோ வேல்யூல இருந்து அதை எடுக்கணும் அப்படின்றதான் அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. சோ அன்சாஜா அவர்கள் பேசுறதும் அண்ணாமலை அவர்கள் பேசுறதும் எனக்கு ஏதோ வித்தியாசமா பட்ட மாதிரி தெரியல. ஆனா அண்ணாமலை அவர்கள் ஹிந்து விரோதி அப்படின்ற ஒரு முத்திரைய குத்துறாங்க. அண்ணாமலை அவர்கள் இந்து விரோதி, அண்ணாமலை அவர்கள் இந்த விரோதி அந்த விரோதி எனக்கு தேவையில்லாது. ஆனா இந்த நரேட்டிவ் செட் பண்ண வேண்டிய அவசியம் வந்து பிஜேபிக்கு இருக்கு அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சோ மத்த யாரும் இங்க வந்து ஹிந்து பாலிடிக்ஸ் வந்து பண்ணல, பண்றது பிஜேபி தான். பிஜேபியுடைய கோரை உடைக்கிறார் அண்ணாமலை. அப்போ அண்ணாமலையை கடங்கப்படுத்தணும். அப்போ போடு ஹிந்து விரோதி அவரு அப்படின்ற ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ண பாக்குறாங்க. சோ இந்த அரசியல் தான் இங்க நடக்குது தவிர்த்து அண்ணாமலை அவர்கள் ஒரு மதத்துக்கு எதிராக செயல்பட்டாரா அப்படின்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. நான் அண்ணாமலை அவர்கள் அமைப்புல இல்ல, நான் பிஜேபியில இல்ல. சோ வெளியிருந்து பார்க்கும்பொழுது நான் சொல்றேன், அண்ணாமலை அவர்கள் ஒரு மதத்துக்கு எதிராக செயல்பட்டாரா, இப்போ அவர் வெளியே வந்த பிறகு, பாஜக வந்து வெளியே வந்த பிறகு ஒரு மதத்துக்கு எதிராக செயல்பட்டாரா அப்படின்னு பார்க்கும்போது அது குறிப்பாக இந்து மதத்துக்கு எதிராக செயல்பட்டாரா, உண்மையா அவர் செயல்படவே இல்லையே. அப்படி செயல்படாத பொழுது அவர் ஹிந்து விரோதி அப்படின்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்ல வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு இருக்கு. ஏன்னா கோர் ஓட்டை உடைக்கிறாரு, பெரிய மாநாடு போட்டாரு. அப்போ அவர் ஹிந்து விரோதி, அவர் பக்கம் போகாதீங்க, அவர் நம்பாதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு இருக்கு அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சோ ஃபியூச்சர்ல அண்ணாமலை அவர்கள் கட்சி தொடங்கும் பொழுது அவர் என்ன சித்தாந்தம் சொல்ல போறாரு, ஹிந்துத்துவான்னு சொல்ல போறாரா அல்லது வேற சித்தாந்தம் சொல்ல போறாரா, என்ன சொல்ல போறாரு அப்படின்றது தெரியல. அவர் வந்து நம்மளுடைய கொள்கையாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாநாட்டுல வந்து ஒரு 5 விஷயம் சொல்லியிருந்தார். அருமை சொந்தங்களே, நம்முடைய நோக்கம் என்ன நிறைய பேர் கேட்கிறாங்க. மெய்யான சமூக நீதி, உண்மையான சமூக நீதி, போலி சமூக நீதி கிடையாது. மெய்யான சமூக நீதி, நிலையான வளர்ச்சி, எல்லா மக்களுக்கும் வளர்ச்சி போகணும், எல்லா மக்களுக்கும் நிலையான வளர்ச்சி போகணும். வேளாண்மை எழுச்சி, விவசாயத்தை யாருமே பண்ண முடியாதுங்க. வேளாண்மையை திரும்ப முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வரணும். பண்பாட்டு மீட்சி, தமிழன் என்கின்ற அடையாளத்தை இந்திய வரைபடத்துக்குள்ள மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. பண்பாட்டு மீட்சி, ஆட்சியிலே புரட்சி, அதுக்கு இன்னும் நேரம் இருக்குது. கட்சியாக அவர் அறிவிக்கும் பொழுது ப்ராப்பரா அவர் என்ன பண்ண போறோம் அப்படின்றத சொல்லுவார். சோ அப்போ நம்ம விமர்சனம் பண்ணலாம், அவர் ஹிந்துக்கு எதிராக இருக்காரா அல்லது ரொம்ப ஹிந்துத்துவவாதியா இருக்காரா, சோ எப்படி இருக்காரு அப்படின்றதெல்லாம், எந்த மதத்துக்கு எதிராக இருக்காரு, எந்த மதத்துக்கு ஆதரவாக இருக்காரு அப்படின்றதெல்லாம் நம்ம அப்போ விமர்சனம் பண்ணலாம். ஆனா இப்பொழுது இஷ்யூ பேஸ்டா ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது அவர் இந்த மதத்துக்கு எதிராக இருக்காரு அப்படின்னு நரேட்டிவ் செட் பண்ண வேண்டிய அவசியம் ஒரு கட்சிக்கு இருக்கு. சோ அதனால அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் பார்த்த அளவுக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு மதத்துக்கு எதிராக இருக்காரு அப்படின்ற மாதிரி, அப்படி சொல்ற மாதிரி எந்த விஷயமே நான் பார்க்கல. குறிப்பாக இந்து மதத்துக்கு அவர் எதிராக இருக்காரு அப்படின்ற மாதிரி எதுவுமே தெரியல. சோ பாஜக திட்டமிட்டு ஒரு விஷயத்த இங்க செட் பண்றாங்க அப்படின்னுதான் தெரியுது. சோ உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அண்ணாமலை அவர்கள் நடத்திய அந்த முதல் மாநாடு, பொள்ளாச்சியில நடந்த அந்த முதல் மாநாடு ஒரு வெற்றி மாநாடு, நல்ல ஒரு கூட்டம் வந்தது, நல்ல டிசிப்ளினா நடத்தியிருந்தாங்க. அடுத்தடுத்த மாநாடுகள் நடக்க இருக்கு, திருச்செந்தூர் அப்படின்னு. சோ அடுத்தடுத்த இடங்கள்ல மாநாடு நடத்த போறாங்க. பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அதே போல வந்து இந்த கரூர் விவகாரம் தொடர்பாகவும் உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.